வெல்கம் டு ஐடாமேக்ஸ். இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரியில் எக்ஸசைஸ் 5.2ல 9th சம்மில் செகண்ட் ரோமன் பார்க்கலாம். ஷோ தட் த கிவன் பாயிண்ட்ஸ் ஃபார்ம் a ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அண்ட் செக் வெதர் தே சாட்டிஸ்ஃபைஸ் பித்தாகரஸ் தேரம். இங்கே செகண்ட் சம் வந்து L of 0,5, M of 9,12 அண்ட் N of 3,14. இப்போ சொல்யூஷன் பார்க்கலாம். கிவன் பாயிண்ட்ஸ் LM N கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லோப் ஆஃப் LM MN அண்ட் LN கண்டுபிடிக்கணும். ஏன் அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னா டூ சைட்ஸ் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கும். பெர்பெண்டிகுலர் ஈச் அதராக இருக்கணும்னா ரெண்டு ஸ்லோப் M1 அண்ட் M2 ஈக்குவல் டு -1 வரணும். ஏதோ ரெண்டு சைடோட ஸ்லோப்பை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு வந்து -1 கிடைக்கணும். ஸோ நம்ம ஸ்லோப் ஆஃப் LM கண்டுபிடிக்கலாம். L பாயிண்ட் வந்து x1 y1 அப்படின்னும் M பாயிண்ட்டை x2 y2ன்னு எடுத்துக்கலாம். இப்போ y2 minus y1 by x2 minus x1ல இந்த x1 y1 x2 y2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y2 0.12 minus y1 0.5 by x2 0.9 minus x1 0.0. இப்போ 12 minus 5னா 7, 9 minus 0னா 9. இப்போ ஸ்லோப் ஆஃப் LM கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் MN. இந்த ஸ்லோப் ஆஃப் MNல M பாயிண்ட் வந்து x1 y1, N பாயிண்ட் வந்து x2 y2, 2 பாயிண்ட் ஃபார்முலாவில் y2 minus y1 by x2 minus x1. இப்போ y2 ஓட பாயிண்ட் வந்து 14 minus y1 0.12 by x2 0.3 minus x1 0.9. சப்ட்ராக்ட் பண்ணால் 14ல் 12 போயிட்டுனா 2, 9ல் 3 போயிட்டுனா -6. பிகர் நம்பர் சைன் போடணும். இப்போ 1 2 is 2, 3 2s are 6. ஸோ -1/3 ஸ்லோப் ஆஃப் MN. நெக்ஸ்ட்டு ஸ்லோப் ஆஃப் LN கண்டுபிடிக்கிறோம். L பாயிண்ட் வந்து x1 y1னும் N பாயிண்ட் வந்து x2 y2ன்னு நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ y2 minus y1 by x2 minus x1ல சப்ஸ்டியூட் பண்ணுறோம். y2 பாயிண்ட் வந்து 14 minus y1 0.5 by x2 0.3 minus x1 0.0. 14ல் 5 போயிடுச்சுன்னா 9 by 3. இப்போ 1 3 is 3, 3 3s are 9. ஸோ ஸ்லோப் ஆஃப் LN is 3. இப்போ நம்ம மூணு ஸ்லோப் கண்டுபிடிச்சிருக்கோம். அதில் ரெண்டு ஸ்லோப் வந்து ஒரே நம்பர் ஆல்டர்னேட் சைனில் ரெசிப்ரோக்கலில் இருக்குது. ஸ்லோப் ஆஃப் MN is -1/3 இன்ட்டு ஸ்லோப் ஆஃப் LN வந்து 3. அப்போ ரெண்டும் வந்து ஆல்டர்னேட் சைனாக இருக்குது, ஒன்றுக்கு ஒன்று ரெசிப்ரோக்கலாக இருக்குது. அப்போ ரெண்டும் கேன்சல் ஆச்சுன்னா நம்மளுக்கு ஆன்சர் -1. அப்போ டூ சைட்ஸ் ஸ்லோப் வந்து -1 வருது. ஸோ பெர்பெண்டிகுலர் MN அண்ட் LN ஆர் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதர். அப்போ நான் ஏற்கனவே நம்ம தெரிஞ்சிருக்கோம், ஒரே லெட்டர் வரதுல தான் நம்மளுக்கு வந்து அந்த பெர்பெண்டிகுலர் ஃபார்ம் ஆகிருக்கு. இப்போ ஆங்கிள் N = 90 டிகிரி. இந்த டயக்ராமில் நமக்கு LMN என்னங்கிற இடத்துல தான் நம்மளுக்கு 90 டிகிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ ஆங்கிள் N = 90 டிகிரி. Therefore the given points form a right angle triangle. நெக்ஸ்ட் அந்த கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு? satisfies the Pythagoras theorem. So to prove the given point satisfies the Pythagoras theorem. Pythagoras theorem states that hypotenuse square is equal to the sum of the squares of the other two sides. இங்கே hypotenuse வந்து LM, that LM square is equal to LN squared plus MN squared. ஸோ நம்ம வந்து ஒவ்வொன்றையும் நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ LM அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் L அண்ட் M. டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 ஹோல் ஸ்கொயர். நம்ம ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ LM ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 ஹோல் ஸ்கொயர். நம்ம LM பாயிண்டில் L பாயிண்ட்டை x1 y1னும் M பாயிண்ட்டை x2 y2ன்னு நம்ம எடுத்துகிட்டு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அப்போ x2 is 9 minus x1 0 whole square plus y2 is 12 minus y1 is 5 whole square. 9 minus 0னா 9 தான் தெரியும், 9 square plus 12ல் 5 போயிடுச்சுன்னா 7 square. 9 square அப்படின்னா 9 into 9. 9 squareனா 9 into 9, that is 81. அதே மாதிரி 7 square அப்படின்னா 7 into 7, that is 49. அப்போ 81 plus 49. LM ஸ்கொயரோட வேல்யூ 81 plus 49 அப்படிங்கிறப்போ 130. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் M and N கண்டுபிடிக்கிறோம். எம்மோட பாயிண்ட் x1 y1னும் என்னோட பாயிண்ட் x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். MN டிஸ்டன்ஸ் ஃபார்முலா இது, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா இது. ஸ்கொயர் ரூட் அப்படின்னு வரும். அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணும்போது இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ MN ஸ்கொயர் ஈக்குவல் டு x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 ஹோல் ஸ்கொயர். x2 0.3 minus x1 0.9 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 0.14 minus y1 0.12 ஹோல் ஸ்கொயர். 3 minus 9னா -6 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 14 minus 12 அப்படின்னா 2 ஹோல் ஸ்கொயர். இப்போ -6 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி எழுதலாம்? -6 into -6. -into - ப்ளஸ் 6 6 are 36.
அப்போ -6 ஹோல் ஸ்கொயர் இஸ் 36. 2 ஸ்கொயர் அப்படின்னா 2 ஸ்கொயருங்கிறது 2 into 2 that is 4. அப்போ 4. 36 plus 4 is 40. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் எல் அண்ட் என். எல் பாயிண்ட்டை x1 y1 ஆனும் என் பாயிண்ட்டை x2 y2ன்னு எடுத்துக்கிறோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் எல் அண்ட் என், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா இது. இதில் ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணும்போது ln ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த ஸ்கொயர் ரூட் கேன்சல் ஆகிடும். x2 minus x1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் y2 minus y1 ஹோல் ஸ்கொயர். x2 is 3 minus x1 is 0 plus y2 is 14 minus y1 is 5 whole square. 3 minus 0 na 3, 3 square plus 14 minus 5 na 9, 9 square. 3 square na 3 squared is 3 into 3 that is 9. 9 squared equal to 9 into 9 that is 9 9s are 81. 9 plus 81 is 90. இப்போ நம்மளோட பித்தாகரஸ் தேரம் ஸ்டேட்மெண்ட் படி sum of the other squares of the other two sides நம்ம எடுக்கிறோம். mn square plus ln square equal to 40 plus 90 that is 130. 130ங்கிறது hypotenuse square that is lm square. So it satisfies the Pythagoras theorem statement. So triangle LNM is a right angle triangle which satisfies the Pythagoras theorem. Thank you children.